மாணிக்கம் பேசுனதை கேட்டீங்கல்ல? நான் தான் டிரைவர் வீராவை கொலை பண்ணேன்னு என்ன தப்பா பேசுனீங்களே, இப்ப என்னாச்சு? டேய், அவசரப்பட்டுட்டேன்டா. அஷோ, அவசரப்பட்டுட்டேன். உன்னையே நான் தப்பா பேசிட்டேன்டா. இப்ப அவன் உன்னை கொன்னுடுவேன்னு போன்ல சொன்னது என்னால தாங்க முடியலடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா மாணிக்க விஷயத்துல நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க தப்பு பண்ணதை என்கிட்டயே மறைச்சீங்கன்னா எப்படிப்பா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ணலாம்னு நான் முடிவு எடுக்க முடியும். சொல்லுங்க. இன்னைக்கு மாணிக்கம் சொத்தை இழந்து குடும்பம் பிரிஞ்சு அனாதையா அவன் நிக்கிறான்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். வாட்? நான் தான் காரணம். இதுக்கு மேல எதுவுமே கேட்காத. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? நோ, நத்திங் மேடம். இது நார்மல் நெஞ்சு வலி தான். என்ன கொஞ்சம் அதிகமாக சளி இருக்கு. இசிஜி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிடும். நான் ஏற்கனவே கொடுத்த டேப்லெட்டையே கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர், சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுக்கலாம் இல்லையா? சளி அதிகமாக இருக்கிறதுனால தயிர், மோர், கூலிங்கான ஐட்டம் எதுவும் கொடுக்கக்கூடாது. இவர் நெஞ்சுவலின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப பதறி போயிட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை சுப்புலட்சுமி, வீணா அனாவசியமா எதுக்கு பயப்படுற? சார், இனிமே நீங்கள் காரு பஸ்லலாம் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். எங்கே சார் ஓய்வு எடுக்கிறது? விவசாயம் பார்க்கறதுக்கு என்னை விட்ட வேற யார் இருக்கா? உங்களுக்கு தான் உங்கள் மகன் இருக்காரு, பொறுப்பெல்லாம் உங்கள் மகன்கிட்ட கொடுத்துடலாமே. சரி, நாளைக்கு நான் பார்க்குறேன். சரிங்க. சரி டாக்டர். நல்லது. வரேன் சார். நல்லது. தேங்க்ஸ் டாக்டர். அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னடா சின்ன பிள்ளை மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு? இல்லப்பா, என்னால் தானேப்பா உங்களுக்கு இவ்வளோ அவமானம். அதனால தானேப்பா உங்க உடம்பு இப்படி ஆச்சு. இத்தனை நாளும் நான் தான் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டேன். இனிமேல் நீங்க எந்த வேலையும் கவனிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்ப்பா. டேய், உனக்கு விவசாயத்தை பத்தி என்னடா தெரியும்? கொஞ்ச நாள் போட்டோம், முடிகிற வரைக்கும் நான் பார்க்கறேன். எனக்கு விவசாயத்தை பத்தி ஓரளவுக்கு தெரியும். தெரியலன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன்ப்பா. எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். டேய், எனக்கு ஒன்றும் இல்லடா. அப்பா, உங்க உடம்புல எந்த நோயும் இருக்கக்கூடாதுன்னு தான்ப்பா நானும் ஆசைப்படுறேன். இனிமே நீங்க வயக்காட்டு பக்கமே வரக்கூடாது. பையன் சொல்றதான் கேளுங்களேன். டாக்டர் சொன்னதை அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமாப்பா, இனிமே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்கப்பா. என்னடா அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு என்ன நிரந்தர நோயாளியாக்க பார்க்குறீங்களா? அப்பா, நான் பொறுப்பு இல்லாதவனா இருக்கலாம், ஆனா உங்க மேல பாசம் இல்லாதவன் இல்லப்பா. உங்களை நம்பிதான்ப்பா நானு, கவிதா, அம்மா எல்லாரும் இருக்கோம். இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக உழைச்சது போதும்பா. இனிமேல் இந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன்ப்பா. ஏங்க, இதுக்கு மேல நீங்க பிடிவாதம் பிடிச்சா நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல சுப்பு, என் மகன் பேசுறத பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். டேய் மணி, நீயே குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லும்போது நான் ஏன்டா தடுக்க போறேன்? என் பையன் பொறுப்பு இல்லாம இருக்கானே, திடீர்னு எனக்கு சாவு வந்துட்டா இந்த உலகத்துல இவ எப்படி வாழ போறான்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன்டா. என்னங்க, பையனை நினைச்சு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா சாவு அது இதுன்னு அவசரமா பேசிட்டு இருக்கீங்க. சாவுன்னு சொன்னா உடனே சாவு வந்துருமா? என் பேர குழந்தைகளை தூக்கி கொஞ்சிட்டு தான் நான் சாவேன். உங்க அப்பாவை பாத்தியாடா, இவரோட பேர குழந்தைங்கள கொஞ்சனமா. நம்ம பேர குழந்தைகளை வாசுகி, விசாரிச்சியா? தேவி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? இல்ல அத்தை, தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யார கேட்டாலும் வரலங்கிறாங்க. என்னம்மா பண்றது இப்போ? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல.
ஹலோ ஹலோ அத்தை, நான் தேவி பேசுறேன். தேவி தேவி நீ எங்கடி இருக்க? மனசே சரியில்லை அத்தை, அதான் கோயிலுக்கு வந்தேன். நீ கோவிலுக்கு போறதா இருந்தா என்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போயிருக்கலாமேமா. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? தப்புதான் அத்தை. சரி நீ எந்த கோவில்ல இருக்க? பொன்னியம்மன் கோயில்ல இருக்க அத்தை. நீ அங்கே இரு, என்ன நான் வினோத்தை வர சொல்றேன். சரிங்க அத்தை. நீ முதல்ல உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசு. பேசுறேன் அத்தை. நான் வினோத் அங்க வர சொல்றேம்மா, நீ அங்கே இரு. சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். வச்சிருமா. எங்க இருக்கலாம் தேவி? பொன்னியம்மன் கோவில்ல இருக்கலாம் அத்தை. போனவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எப்படியோ கிடைச்சிட்டால, அது வரைக்கும் நிம்மதி. சரி, முதல்ல வினோதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஹலோ. வினோத். என்னம்மா? இப்பதான் தேவி ஃபோன் பண்ணா. இங்க பொன்னியம்மன் கோவில்ல தான் இருக்கலாம். பொன்னியம்மன் கோவிலியா இருக்கா? ஆமாண்டா, இப்பதான் ஃபோன் பண்ணா. நீ வரும்போது அப்படியே அவளையும் கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா. சரி சீக்கிரம் வாடா. அப்பா. ஹலோ அம்மா, தேவி பேசுறேன். தேவி எங்கம்மா இருக்க? கோயிலுக்கு வந்தேம்மா. என்னம்மா நீ சொல்லிட்டு போக கூடாதா? ஆமா, உன் மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணேம்மா. உங்க மாமியார் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லையே? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? என்னம்மா உன்னை காணோன்னு நானும் உங்க அண்ணனும் போய் அவங்கள கோபத்துல கண்டபடி திட்டிட்டோம்மா. நீங்க எதுக்கு அவசரப்பட்டு அவங்கள திட்டினீங்க? எல்லாம் உன்னாலதாம்மா. என்னாலயா? அது சரி, நீ எந்த கோவில்ல இருக்க? நான் உன் அண்ணன் அனுப்புறேன். இல்லம்மா, என் வீட்டுக்காரர் அத்தை அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? சரிம்மா, நீ அங்க வந்ததும் ஃபோன் பண்ணு. நானும் உங்க அண்ணன் அங்க வந்துடுறோம். என்ன மறந்துடாத. கண்டிப்பா பண்றேம்மா, வெச்சறேன். சரிம்மா. அப்பா கடவுளே, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆண்டவா. என்ன மன்னிச்சிடுங்க. நந்தினி, நீ என்ன தப்பு பண்ண என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? நான் தான் உன் பேச்ச கேட்காம நடந்துக்கிட்டேன். நான் பண்ணாத தப்புக்கு என் மேல பழி விழுந்துருச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. லீலாவை கெடுத்தது நீங்க இல்ல, உங்க ஃப்ரெண்டு சேகர் தான். ஆமாங்க, சேகருக்கும் லீலாவுக்கும் இன்னைக்கு கல்யாணமே நடந்துருச்சு. ஆமாம், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? கண்மணியை இன்னைக்கு நான் பார்த்தேங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மக ஐஸ்வர்யா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே கண்மணி தாங்க. நந்தினி, நீ நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாங்க. முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும் எனக்கு. நந்தினி, நீ இப்படி மனசு மாதிரி என்ன புரிஞ்சுக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டுட்டேன், அதனால பல சங்கடங்களையும் அனுபவிச்சிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது கனவா இல்ல நிஜமானே தெரியல. நிஜம்தாங்க, கண்மணி நல்லவன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயத்துல நீங்களும் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க தான் இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. நான் அந்த கல்யாண் கூட தவறான உறவு வச்சிருக்கேன்னு நீங்களே சொன்னப்போ எனக்கு வாழவே பிடிக்கலங்க. கண்மணி வீட்டுக்கு நான் உதவி பண்றதை நீ தடுத்துடக்கூடாதுன்னு தான் உன் மேல தப்பான பழியை சுமத்திட்டேன். என்ன மன்னிச்சிட நந்தினி. நாம 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எதுக்குங்க நமக்குள்ள மன்னிப்புங்கிற தேவையில்லாத வார்த்தையெல்லாம்? இனிமே கடவுளே வந்து சொன்னாலும் உங்களை தப்பா நினைக்க மாட்டேங்க. மத்தவங்க என்னை பத்தி தப்பா பேசுனதை பத்தி நான் கவலையப்படல. ஆனா நீ என் மேல தப்பில்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே உன்னை எப்பவுமே நான் தப்பா நினைக்க மாட்டேன். கண்மணி வீட்டுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நீ பண்ணாத தப்ப பண்ணதா சொல்லி நான் உன்னை தப்பா பேசிட்டேன். நீங்க என்ன தப்பானவ இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதுங்க. சரிங்க, நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். நந்தினி, என்ன நீ நம்பிட்ட. ஆனா கண்மணியோட அப்பா சாவுக்கு நான் தான் காரணம்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவ. அந்த ரகசியம் எனக்குள்ளேயே இருக்கிறது தான் நல்லது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அழகு! என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு. உங்களுக்குன்னே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கு. அம்மா
அம்மா இங்க பாருங்கம்மா, இது ஐயாக்கு பிடிச்ச கலரா. நீங்க கட்டினீங்கன்னா எவ்வளவு எடுப்பா இருப்பீங்க தெரியுமா? போய் கட்டிட்டு வாங்கம்மா. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏமா? ராகுல் வரட்டும், அதுக்கப்புறம் தான் நான் அலங்காரம் பண்ணி. ஐயோ என்னம்மா இது? அம்மா உங்க அத்தை காஞ்சிபுரம் போய் 4 கடை ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்ததுமா. போய் கட்டிட்டு வாங்கம்மா. எனக்கு வேண்டாம். என்னாச்சு? எதுக்கு ராகுல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான்? ஒருவேளை ஃப்ளைட்ல வந்துட்டு இருப்பானோ? சரி, அவன் வரலனாலும் பரவாயில்ல, மாலாக்காவது ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, எங்கம்மா இருக்க? இத வந்துட்டேம்மா. இன்னும் 5 நிமிஷத்துல இருப்பேன். சீக்கிரம் வாமா, நிச்சயதார்த்தம் பண்ணும்ல. வந்துடுறேன். டிரைவர் நேர வீட்டுக்கு போங்க. விஜயா, என்னம்மா அலங்காரம் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா ரெடி பண்ணுமா. இதோ ரெடி பண்ணிரமா. அம்மா உங்க அத்தை வராங்கம்மா, புடிவாத பிடிக்காம ரெடி ஆயிடுங்கம்மா. என்னம்மா ரஞ்சினி, நீ என்ன ரெடி ஆகல? என்னடி? ஐயா வந்தாதான் அம்மா ரெடி ஆவாங்களாம். ஓஹோ, அப்படியா விஷயம்? ரஞ்சினி, ராகுல் வந்துகிட்டே இருக்காமா, நீ போய் ரெடி ஆகமா. போம்மா போ. ராகுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மறுவேலையே. என்னடி இது இப்படி சொல்லிட்டு போறா இவ? ஐயா வர வரைக்கும் ஏதாவது சொல்லி சமாளிச்சாதான் இவங்க ரெடி ஆவாங்க, இல்லன்னா புடிச்சு புடியிலே இருப்பாங்க. சரி சரி, சமாளிப்போம். ஐயோ ரஞ்சினி, ஏ விஜயா, விஜயா என்ன சீக்கிரம் வா. ஐயோ ரஞ்சினி, என்னம்மா என்னாச்சு? ஏ விஜயா வா. ரஞ்சினிமா, போய் தண்ணி கொண்டு வா போ. ரஞ்சினி, ஐயோ என்னம்மா, எப்படிம்மா விழுந்த? விஜயா சீக்கிரம் கொண்டு வா. இந்தாங்கம்மா. மா ரஞ்சினி, எந்திரமா. ரஞ்சினிமா, ரஞ்சினி, ரஞ்சினிமா, ரஞ்சினி. எந்திரிமா, எந்திரிமா. பாத்து பாத்து மெதுவா. விஜயா பாத்து. வாங்க, பாத்துமா. பாத்து உட்காருமா. ரஞ்சினி, என்னம்மா என்னாச்சு? திடீர்னு மயங்கி விழுந்துட்ட. என்னாச்சுமா உனக்கு? ரஞ்சினிமா. ரஞ்சினி, நீங்களே யாரு? நான் யாரா? ரஞ்சினி, நான் தாம்மா அத்தை. நான் எப்படி இங்க வந்தேன்? என்னம்மா ரஞ்சினிமா, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன? ஏமா, நான் அத்தைம்மா, இது நம்ம வீடு, தெரியல? இல்ல, என் பேர் ரஞ்சினி இல்ல. நான் சாந்தி. சாந்தியா? அம்மா நீங்க சாந்தி இல்ல, ரஞ்சினி. ஆமாம்மா, உன் பேர் ரஞ்சினி தான். சொல்லு விஜயா. அம்மா நாங்க எல்லாரும் சேர்ந்துதாம்மா உங்களுக்கு ரஞ்சினின்னு பேர் வச்சோம். என்ன குழப்பறீங்க? என் பேர் சாந்தி. ஆமா, இது எந்த ஊரு? சொல்லுங்க, இது எந்த ஊரு? என்னம்மா இது புரியாம பேசுற? இந்த ஊர் சென்னை. ரஞ்சினி, உனக்கும் என் பையன் ராகுலுக்கும் இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போதுமா? நிச்சயதார்த்தமா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஹனிமூனுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் கேரளாக்கு போயிருந்தோம். நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அம்மா இவங்க பேசுறத பார்த்தா இவங்களுக்கு கடந்த கால நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு போல் இருக்குமா?
விஜயா நீ வளராத. மயங்கி விழுந்த அதிர்ச்சியில ரஞ்சினி ஏதோ குழப்பத்துல இருக்கா. இல்லங்க, நான் குழப்பத்துல பேசல. நான் தெளிவா தான் இருக்கேன். என் பேர் சாந்தி தான். நீங்க தான் சம்மந்தமே இல்லாம என்ன ரஞ்சினின்னு கூப்பிடுறீங்க. இல்லம்மா ரஞ்சினி, நல்லா யோசிச்சு பாருமா, நீ ரஞ்சினி தான். நாங்க இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. நான் யோசிச்சு தான் சொல்றேன். என் பேர் சாந்தி சாந்தி சாந்தி. மீதியை நான் சொல்றேன். எங்க போலீஸ் ரெக்கார்ட் படி இவங்க இறந்துட்டாங்க. இவங்க உயிரோட இருக்காங்கன்னு எனக்கே இப்பதான் தெரியுதுமா. உங்க பேரு சாந்தி தானே? ஆமா. உங்க பேரண்ட்ஸ் பேர் என்ன? அம்மா பேரு லக்ஷ்மி, அப்பா பேர் கணேசன். அப்பா மெஸ் வச்சிருக்காரு. என் ஹஸ்பண்ட் பேர் கௌதம். என் மாமனார் பேரு விஸ்வநாதன். இதுக்கு மேல நான் சொல்றேன். நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கௌதமும் ஹனிமூனுக்கு கேரளா போனீங்கல்ல? அங்க நீங்க மலையிலேருந்து தானா விழுந்துட்டதை நினைச்சிட்டு இருக்கீங்களே, அது உண்மை இல்ல. நீங்க தள்ளி விடப்பட்டிருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட ஷூட் பண்ணிட்டாங்க. என்னது? மலையில இருந்து என்ன தள்ளி விட்டுட்டாங்களா? கௌதம சுட்டுட்டாங்களா? மலையிலேருந்து விழுந்த நீங்க இறந்துட்டதா நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அதிர்ஷ்டவசமா நீங்க உயிர் பழிச்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்து போச்சு. அதனாலதான் ரஞ்சனிங்கிற பேர்ல எங்க அண்ணன் ராகுல் தான் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா எனக்கே தெரியாம எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்பதான் சுயநினைவு திரும்பி இருக்கு. யாரு? எதுக்காக? எதுக்காக? யார் செஞ்சாங்க இதெல்லாம்? உங்களுக்கு எதிரியும் இல்ல. உங்க மாமனார் விஸ்வநாதனுக்கு மாணிக்கம்னு ஒரு எதிரி இருக்கான். அவன்தான் நடந்த சம்பவத்துக்கு எல்லாமே முழு காரணம். விஸ்வநாத மேல இருந்த கோவத்துல அவரையும் அவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பழிவாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. மாணிக்கம் பிளான் போட்ட மாதிரியே நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கௌதமும் மாட்டிக்கிட்டீங்க. அம்மா, அப்போ ஐயாக்கும் இவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் இல்லையா? விஜயா, இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. விஜயா மேடம், நான் எங்க வீட்டுக்கு போயாகணும். வாங்க சாந்தி, நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். வரேம்மா. ரஞ்சினி வாங்க மா, ப்ளீஸ் கம். சாரிம்மா, இங்க நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. என்ன நல்லா கவனிச்சிருப்பீங்க, நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அடிக்கடி வாமா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா நான் அடிக்கடி வந்து உங்களை பாக்குறேன். வரேம்மா, வரேங்க. போலாம். என்ன ஆண்டாளு, கவிதா இந்த மாதிரி பேசிட்டாலன்னு மனசு சங்கடமா இருக்கா? அது இல்லைங்க, காலையில போன ஈஸ்வரன் இன்னும் வரல. அவன் போன நேரத்துக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கணுங்க. ஈஸ்வரனா? அவன் எங்க போனா? அவனை எங்க அனுப்புனா? இங்க விக்கிரவாண்டி வரைக்கும் தான் போயிருக்கான். விக்கிரவாண்டி வரைக்கா? விக்கிரவாண்டிக்கு எதுக்கு அவன் போனா? ஒன்னும் இல்ல, ஆறுமுகம் வித நெல்லு கேட்டான். அதுதான் ஈஸ்வரன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். என்னம்மா நீ நல்ல பொம்பளமா? நீ வீட்டுல இத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க, எவன்டா ஒருத்தர் கொடுத்துட வேண்டியதானே? விதனால கொடுத்து மெனக்கிட்டு அவனை அனுப்பிச்சுட்டு இருக்க பாய்த்தியக்காரி. வீட்ல யாருங்க? ஆண்டாள் வீடு தானே? சாந்தி கொலைகேஸ் விஷயமா கவிதா அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்ததுனால சதாசிவம் போலீஸ் கிட்ட நம்மளை பத்தி எதுவும் கேஸ் கொடுத்துருப்பானோ? என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க. ஆமாங்க, ஆண்டாளு வீடு இதுதான். இவதான் ஆண்டாளு.
உங்களுக்கு ஈஸ்வரன் ஒரு பையன் இருக்கானா?